ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கட்டும். விளக்கு தண்டை காத்து கொள்ளுங்கள் என்கிற தலைப்பிலே கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களை வாசிக்கலாம். ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு. ஆகையால் நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனந்திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதனிடத்திலிருந்து நீக்கிவிடுவேன். தொடர்ந்து நான் உங்களுக்கு இதனுடையதான தொடக்கத்தை சொல்லிக் கொண்டே இருக்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷத்திலே கால சத்தியத்தின் அடையாளமாக 7 சபைகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். 7 சபைகளுடைய பெயர்களை மட்டும் நான் சொல்றேன். எபேசு, ஸ்மிர்னா, பெர்கமு, தியத்தீரா, சர்தை, பிலதெல்பியா, லவோதிக்கேயா. இந்த கால சத்தியங்களின் கணக்கில் முதல் சபையாய் வருகிறது தான் கிறிஸ்துவின் சரீரமாகிய எபேசு சபை. இந்த சபையினுடைய தொடக்கம் நன்றாய்தான் இருந்தது. சபையின் தலையாகிய கிறிஸ்துவினிடத்திலே அதிக அன்பு கூறுகிறவர்களாக, தேவனுடைய கற்பனையை விட்டு வலது பக்கம் இடது பக்கம் சாயாத சபையாக, நேரான வழிகளிலே நடக்கிற சபையா இந்த சபை இருந்தது. காலப்போக்கில் கிறிஸ்துவினிடத்திலே அன்பு கூறுதல் ஆகிய கர்த்தருடைய கற்பனைகளை கை கொள்வதில் குறைய ஆரம்பித்தது. முடிவிலே கை கொள்ளாமல் போய்விட்டது. இந்த சபையினுடைய காலம் கிபி 100 கூட முடிந்து விட்டது. ஆனால் இந்த சபை இன்றும் மற்ற சபைகளுக்குள்ளாய் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது. இந்த சபையை குறித்த குற்றச்சாட்டு என்ன? ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. ஆண்டவர் அந்த குறையை சுட்டி காண்பித்து அந்த சபையை விட்டு விடுவதற்கு நினைக்கவில்லை. காரணம், சபை என்பது அவருடைய சுய இரத்தத்தினாலே அவர் சம்பாதித்துக் கொண்டது. அவருடைய சரீரத்தின் அவயமாக அவர் வைத்திருக்கிறது, அல்லது மணவாட்டி என்கிற ஸ்தானத்திலே கர்த்தர் உயர்த்தி வைத்திருக்கிற சபை. அந்த சபை குறைவு செய்ய ஆரம்பித்த உடனே, அல்லது கிறிஸ்துவை விட்டு விலக ஆரம்பித்த உடனே, அதை வேண்டாம் என்று விட்டுவிட்டு இன்னொரு சபையை உருவாக்குவதற்கு தேவன் விரும்பவில்லை. மாறாக இந்த சபை விழுந்து போன தன்னுடைய நிலையிலிருந்து மறுபடியும் எழும்ப வேண்டும் என்று ஆண்டவர் வாய்ப்பு கொடுக்கிறார். சபை முன்போல தனக்கு முன்பாக நிறைவுள்ளதாய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். விழுந்த இடத்திலிருந்து இந்த சபை எழும்ப வேண்டும். அதற்கு இன்ன நிலைமையிலிருந்து நான் விழுந்தேன் என்பதை இந்த சபையை அடையாளம் கொண்டு கர்த்தரிடத்திற்கு மனம் திரும்பும்படியான வாய்ப்பை கர்த்தர் கொடுக்கிறார். ஒருவேளை நான் உனக்கு கொடுக்கிறதான இந்த வாய்ப்பை நீ பிரயோஜனப்படுத்தி நீ விழுந்த நிலைமையிலிருந்து அடையாளம் கண்டு எழும்பி மனம் திரும்பாமற் போனால் உன்னுடைய விளக்கு தண்டை உன்னிடத்திலிருந்து நீக்கி விடுவேன் என்று சொல்லி ஆண்டவர் அந்த சபையை எச்சரிக்கிறார். ஆகையினால் தான் தொடர்ந்து விளக்கு தண்டை காத்து கொள்ளுங்கள் என்கிற தலைப்பில் கர்த்தருடைய வார்த்தையை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு விளக்கினுடைய மேன்மை அதனுடைய தண்டு என்று உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். சபையினுடைய விளக்கு தண்டு என்பது எதை குறிக்கிறது? யாரை குறிக்கிறது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. சபைக்குள்ளால ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலாவும் வரைக்கும் தான், வாசம் பண்ணும் வரைக்கும் தான் அந்த சபைக்கு மேன்மை. அது சிறு கூட்டமோ பெருங்கூட்டமோ அதுவெல்லாம் முக்கியம். அந்த சபைக்குள்ளால கிறிஸ்து உலாவுகிறாரே ஆனால், அவருடைய ஊழியக்காரனாகிய நட்சத்திரத்தை தன்னுடைய கரத்திலே வைத்திருக்கிறாரே ஆனால், தம்முடைய ஜனமாகிய சபையின் நடுவில் கர்த்தர் வாசம் பண்ணுகிறாரே ஆனால், அதுதான் அந்த சபையாகிய விளக்கினுடைய மேன்மை. அல்லேலூயா. விளக்கு தண்டாகிய கிறிஸ்து அந்த சபையை விட்டு விலகிவிட்டால் சபையினுடைய நிலைமை பரிதபிக்கப்பட்டதாய் மாறிவிடும். சபை சத்துருவுக்கு முன்பாக எதிர்த்து நிற்க திராணியற்றதாய் வெட்டுண்டு
விழுகிறதாய் மாறிவிடும். ஆமேன் சொல்லுங்களேன். ஆமேன். பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நோக்கி முன்னேறி செல்ல வேண்டியதான சபை கிறிஸ்துவை விட்டு தூரப்படுகிறதான வேளையில, விளக்குத்தண்டாகிய கிறிஸ்துவிலிருந்து தனித்து விடப்படுகிறதான வேளையில பின்முதுகை காட்டி ஓடுகிற சபையாய் மாறிவிடும். அந்த நிலைமைக்கு இந்த சபை வந்துவிடக்கூடாது என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். காரணம், ஆண்டவர் சபைக்கு கொடுத்திருக்கிற மிகப்பெரிய கிரயம் உண்டு. ஆமென். அந்த கிரயம் என்ன? அவருடைய உயிராகிய இரத்தம். அவருடைய உயிராகிய அல்லது ஜீவனாகிய இரத்தத்தை கிரயமாய் கொடுத்து சபையை சம்பாதித்திருக்கிறபடியினால சபையை விட்டு விடுவதற்கு தேவன் விரும்பவில்லை. அது மனம் திரும்புவதற்கு வாய்ப்பு கொடுக்கிறார். அல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 55ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல நீங்க வாசிக்கிறதான வேளையில ஆண்டவர் தம்முடைய ஜனத்திற்கு ஒரு காரியத்தை சொல்லுவார். வாசிக்கலாம். துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளை விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவான். அவர் அவன் மேல் மனதுருகுவார். நம்முடைய தேவனிடத்திற்கே திரும்ப கடவான். அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்திருக்கிறார். அந்த வாய்ப்பை தான் கிருபையிலிருந்து விழுந்து போய் ஆதி அன்பை இழந்து நிற்கிற எபேசு சபைக்கு கர்த்தர் கொடுக்கிறார். அன்பு இழக்கும் போது என்னாவும் அக்கிரமம் பெருக ஆரம்பிக்கும். கடைசி நாட்களில் அநேக பேருடைய அன்பு தணியும் போது என்ன பண்ணும்? அக்கிரமம் பெருக ஆரம்பிக்கும். துன்மார்க்கன் தன்னுடைய வழிகளையும் அக்கிரமக்காரன் தன்னுடைய நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவா. யாருகிட்டையோ நீ திரும்பிடக்கூடாது, எதுகிட்டையோ திரும்பிடக்கூடாது. கர்த்தரிடத்தில் உன்னுடைய பொல்லாத கிரியைகளை விட்டு, உன்னுடைய நடக்கைகளை விட்டு, நினைவுகளை விட்டு நீ திரும்பணும். 6வது வசனத்தில் சொல்றாரு, கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாயிருக்கையில் அவரை கூப்பிடுங்கள். கண்டடையத்தக்க நேரம் என்பது எதை குறிக்கிறது? உனக்கு கொடுக்கப்பட்ட கிருபையின் நேரம். ஆமென். உனக்கு கொடுக்கப்பட்ட கிருபையின் நேரம் முடிவுக்கு வருவதற்கு முன்பாக நீ அவரை எப்படியாகிலும் தேடி கண்டுபிடிக்க வேண்டும். இந்த தேடுதல் என்றால் என்ன? மனம் திரும்புங்கள். ஆமென். மனம் திரும்புவதற்கு தான். துன்மார்க்கனே, அக்கிரமக்காரனே, இது எதை குறிக்கிறது? ஆவிக்குரிய அர்த்தத்துல என்னுடையதான சத்தியத்தை முதுகுக்கு பின்னால் எறிந்துவிட்டு மனதை கடினமாக்கி கொண்டு இன்னும் எனக்கு பிரியமில்லாத காரியங்களிலே வாழ்ந்து துணிவாய் நுழைந்து நான் உனக்கு கொடுத்திருக்கிறதான பிரமாணத்தை மீறி நடக்கிற அக்கிரமக்காரனே, என்னை கண்டடையத்தக்கதான சமயத்திலே என்னிடத்திற்கு திரும்பு. விழுந்து போன சபையே என்னிடத்திற்கு திரும்பு. என்னை விட்டு அகன்று போய் கிடக்கிற எபேசுவே, நீ என்னிடத்திற்கு திரும்பு. நீ திரும்புவாயானால் நான் உன்மேல் மனதுருகுவேன். நான் மனதுருகுகிறதோடு கூட நிறுத்திவிட மாட்டேன். உன்னை மன்னிக்கிறதில் தயை பெருத்த தேவனாய் நான் இருக்கிறபடியினாலே உன்னை மன்னிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் இங்கே சொல்கிறார். யோவேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 13வது வசனத்துல நீங்க வாசிக்கிறதான வேளையில நம்ம எப்படி திரும்ப வேண்டும் என்பதை குறித்து ஆண்டவர் சொல்கிறார். வாசிங்க. சபையே, நீ உன்னுடைய வஸ்திரத்தை அல்ல, என் ஜனமே நீ உன்னுடைய வஸ்திரத்தை அல்ல, வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற தேவனுமாயிருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். திரும்புறேன்னு சொல்லிக்கிட்டு எப்படியும் திரும்பிடக்கூடாதா? வஸ்திரங்களை அல்ல. ஆண்டவர் இங்க என்ன சொல்றாரு? நீ தேவனிடத்திற்கு மனம் திரும்புவது உண்மையானால்,
நான் மனம் திரும்பினால் சர்வ வல்லவராலே மறுபடியும் கட்டப்படுவேன் என்கிற விசுவாசத்தோடு கூட தேவனிடத்திலே மனம் திரும்புகிறது உண்மையானால், வஸ்திரத்தை அல்ல என்பது எதை குறிக்கிறது? மாயமான தாழ்மையோடு கூட அல்ல, வஸ்திரத்தை கிழித்தல்ல, வெளிப்புறமான மாற்றங்களோடு கூட தேவனிடத்திற்கு திரும்ப கூடாதா? என்ன செய்ய வேண்டும்? நல்லா கவனிங்க. வசனம் சொல்லுகிற காரியத்தை, உங்கள் இருதயங்களை கிழித்து, அப்படியானால் இருதயத்தை உடைத்து வீழ்த்தி உங்களுடைய பாவங்களுக்காக மனஸ்தாபம் என்கிற கிரயத்தை செலுத்த வேண்டும். நீங்கள் தேவனை விட்டு அகலுவதற்கு எந்தெந்த காரியங்கள், எந்தெந்த உறவுகள், எந்தெந்த ஐக்கியங்கள் எல்லாம் காரணமாயிருந்ததோ, தேவனிடத்திலே ஒரு காலத்தில் நீங்கள் அதீத நம்பிக்கை வைத்திருந்தவர்கள், அந்த நம்பிக்கையை விட்டு அகலும்படியான இருதயத்தை உங்களுக்குள்ளாய் உருவாக்கினது என்ன? தேவனுடைய வசனத்திற்கு முன்பாக நீங்கள் நடுங்கினவர்கள். கர்த்தர் என்னோடு கூட பேசுகிறார், வசனத்திற்கு நடுங்கினால் தான் என்னை நோக்கி பார்ப்பார் என்று சொல்லி தேவனுடைய வசனத்திற்கு நீங்கள் நடுங்கினவர்கள். ஆனால் அந்த நடுக்கம் நீங்கி போய் உங்களுடைய இருதயங்கள் கடினம் அடைவதற்கு எது காரணம், யார் காரணம் என்பதை நீங்கள் அறிந்து, மாயமான வெளிப்புறமான திரும்புதல் அல்ல, மிகுந்த மனத்தாழ்மையோடு இயேசு தன்னுடைய இரத்தத்தை எப்படி கிரயமாய் செலுத்தி உன்னையும் என்னையும் மீட்டு கொண்டாரோ, அப்படியே உடைக்கப்பட்டு நொறுங்கின ஆவியோடு கூட உன்னுடைய பாவங்களுக்காக மனஸ்தாபம் என்கிறதான கிரயத்தை செலுத்தி நீ தேவனிடத்திற்கு திரும்ப வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. திரும்புதல் என்பது கர்த்தரிடத்தில் உண்மையாயிருக்க வேண்டும், மாய்மாலமாயிருக்க கூடாது. சூழ்நிலைகள் கடினமான உடனே ஆண்டவரே மன்னியும் என்று சொல்லிவிட்டு தேவன் மனதுருகின உடனே மறுபடியும் உன்னுடைய இருதயத்தை ஏற்று சிந்தைக்கு இடம் கொடுத்து தேவனை விட்டு அகலுகிறவளாய் இருக்க கூடாது. உன்னுடைய மனம் திரும்புதல் உண்மையாயிருக்குமே ஆனால், மனஸ்தாபத்தோடு கூட இருக்குமே ஆனால், நீ என்ன பாவம் செய்திருந்தாலும் சரி, இன்னும் எதை செய்யாதபடிக்கு நல்ல தீர்மானங்களை எடுத்து விழுந்த இடத்திலிருந்து எழுந்து கர்த்தருக்கு நேராய் மனம் திரும்புகிறதான வேளையில் அவர் உனக்கு எப்படி இருக்கிறார்? இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் உன்மேல் மிகுந்த கிருபையும் உள்ள தேவனாய் மாறுகிறார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. தேவ பிள்ளையே, உன்னை அழித்து விடுவதல்ல தேவனுடைய நோக்கம், மாறாக உன்மேல் வரும் என்று சொன்னதான தீங்குக்கு மனஸ்தாபப்பட்டு உன்னுடையதான மனஸ்தாபத்தோடு கூடிய மனம் திரும்புதலை அங்கீகரித்து உன்னை விடுதலையாக்கி ரட்சிப்பதுதான் தேவனுடைய நோக்கம். சபையை புரிந்து கொள். மன்னியும் மன்னியும் என்று கேட்டது போதும், மனஸ்தாபத்தோடு கூட மனம் திரும்புதலை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இதை தான் அப்போஸ்தலர் 3:20 சொல்கிறது. மனம் திரும்பி என்ன பண்ணணும்? மனம் திரும்பின காரியத்தில் நீ குணப்பட வேண்டும். அதற்கு பின்பு அந்த காரியத்தை நீ செய்யக்கூடாது. விட்டு விலகின காரியங்களை, அது எவ்வளவு பெரிய மேன்மையான காரியமாய் உனக்கு இருந்தாலும் சரி, கிறிஸ்துவுக்காக உணர்ந்து விட்டு விலகின காரியங்களை திரும்ப செய்யாதபடி உன்னை காத்துக்கொள்வதுதான் குணப்படுதல். இதுதான் ஆண்டவர் உங்ககிட்ட என்கிட்ட எதிர்பார்க்கிறார். இல்லையானா என்னவாம்? ஓசியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 5:15 கொஞ்சம் வாசிங்க. அவர்கள் தங்கள் குற்றங்களை உணர்ந்து இப்ப திரும்பாம போனா, நான் சமீபமாயிருக்கையில் நான் உனக்கு கொடுக்கப்பட்ட கிருபையின் நாட்களிலே நீ திரும்பாமற் போனால் ஒரு நாள் நீ திரும்புவதற்கான வாய்ப்பு வரும். அது உன்னால் நீ ஏற்படுத்திக் கொள்வாய். இப்ப அதுதான் சொல்றாரு, நான் கொடுத்த வாய்ப்பை எல்லாம் நீ இழந்துட்ட, என் கிருபையை உதாசீனப்படுத்திட்ட, இருதயத்தை கடினப்படுத்திட்ட, நீ என்னிடத்திற்கு மனம் திரும்புவதற்கு விரும்பல. இப்ப நான் என்ன செய்யறேன் பாரு, அவர்கள் தங்கள் குற்றங்களை உணர்ந்து என் முகத்தை தேடும் மட்டும் நான் என் ஸ்தானத்திற்கு திரும்பி போய் விடுவேன். ஆமே, என் ஸ்தானத்திற்கு திரும்பி போய் விடுவேன். ஆண்டவர் சொல்றத பாருங்க, ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தையை பாருங்க. உனக்கு ஒரு நாள் ஆபத்து வரும்,
நீ தேவனை நோக்கி கூப்பிடுவ, அவர் கேளாதவர் போல் மௌனமாயிருப்பார். எதுக்காக? உன் குற்றங்களை உணர்ந்து நீ அவரை கூப்பிட மட்டும். உண்மையான மனத்தாழ்மையோடு கூட மனஸ்தாபம் என்கிற கிரயத்தை செலுத்தி ஆண்டவரை நீ தேட மட்டும் அவர் என்ன பண்ணுவாரா? அவருடைய ஸ்தானத்திற்கு அவர் திரும்பி போய் விடுவாரா? சங்கீதக்காரன் சொன்னது போல திரும்பி போயிட்டாருன்னா உன்னுடைய கூப்பிடுதலின் சத்தம் அவருடைய செவிகளிலே கேட்காதபடிக்கு மேகங்களினால் தன்னை மறைத்துக் கொள்வார். அடுத்த வார்த்தையை பாருங்க, தங்கள் ஆபத்தில் அதுக்கு பறவைக்கு என்ன பண்ணுவாங்க? கருத்தா என்னை தேடுவார்கள். அதுக்கு பறவைக்கு நான் இறங்குவனா இறங்க மாட்டேனான்னு எல்லாம் ஆண்டவர் சொல்லல. இதற்கு ஒப்பா இருக்கிற இன்னொரு வசனத்தை உங்களுக்கு நான் சுட்டி காண்பிக்கிறேன். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 66ஆம் அதிகாரம் அதனுடைய 4வது வசனத்தை கொஞ்சம் வாசிங்க. நல்லா கவனிங்க. நான் கூப்பிட்டேன், நீ என்ன பண்ணல? மறு உத்தரவு கொடுக்கிறவன் இல்லாமலும். ஆண்டவர் சொல்ற வார்த்தையை பார்த்துக்குங்க. நான் எனக்கு ஸ்தானத்துக்கு போனதுக்கு அப்புறம் நான் கூப்பிட்ட வேளையில எனக்கு நீ மறு உத்தரவு கொடுக்கிறவனா இல்லாதபடியினால சொல்றாரு. நான் கூப்பிட்டு மறு உத்தரவு கொடுக்கிறவன் இல்லாமலும், நான் பேசியும் அவர்கள் கேளாமலும், அவர்கள் தொடர்ந்து என்ன பண்ணாங்க? என் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து நான் விரும்பாததை தெரிந்து கொண்டது நிமித்தம் நானும் அவர்களுடைய ஆபத்தை தெரிந்து கொண்டு அந்த ஆபத்துக்கு கூட நான் என்ன பண்ணுவேன்? கூட சேர்ந்து அவர்கள் மேல் திகில்களை அவர்கள் மேல் வர பண்ணுவேன். கொடுக்கப்பட்ட கிருபையின் காலத்தை உதாசீனப்படுத்தினவனே, உதாசீனப்படுத்துகிறவளே, வாலிபனே, கன்னிகையே, பிரிய சகோதரனே, சகோதரியே, இந்த வசனத்தை ஞாபகப்படுத்திக்கொள். நீ நினைக்காத கிருபையின் காலத்தில் இருக்கிறோம். இனி ஆண்டவர் அப்படியெல்லாம் செய்ய மாட்டார்னு. கொடுக்கப்பட்ட கிருபையை போக்கடிக்கிறவனாய் போக்கடிக்கிறவளாய் இருப்பாயானால் ஆபத்து வருகிறதான வேளையில் அவரும் என்ன பண்ணுவாரு? சேர்ந்து கொண்டு உன்மேல் திகில்களை வர பண்ணுவாராம். உங்களை பயமுறுத்துவதற்காக தான் சொல்லவில்லை, அது என்னுடைய நோக்கமும் அல்ல. சபை ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்றேன். காரணம் என்ன? அவர் கூப்பிடும் போது நீ கேளாத செவிட்டு விரியனை போல இருந்தாய். அவர் பேசும் போது உணராதவனாய் உணராதவளாய் இருந்தாய். அவருடைய சத்தத்திற்கு உன்னுடைய செவியை அடைச்சிட்ட, இருதயத்தையும் கடினப்படுத்திட்ட, உன்னுடைய செவியை விருத்த சேதனம் இல்லாததாய் மாற்றிட்ட, உன்னுடைய இருதயத்தை கொழுத்ததாய் மாற்றி விட்டாய். இந்த காலை வேளையில் ஆண்டவர் சொல்லுகிற காரியத்தை பாருங்க. நான் கேட்கிறதுக்கு எப்படி இருக்கும்போது, உன் சத்தத்தை கேட்பதற்கு நான் கொடுக்கப்பட்ட கிருபை உன்மேல் இருக்கும்போது நீ கூப்பிட்ட எண்ணத்தை நீ தப்பிடுவ. அதுக்கு ஒண்ணு செய்யணும். நான் கூப்பிடும் போது இதோ அடியேன் என்று சொல்லி சாமுவேல் என்கிற பிள்ளையாண்டான் சொன்னது போல எனக்கு நீ மறு உத்தரவு தரணும். ஆண்டவரே, என்னை தான் கூப்பிடுகிறீர், என்னிடத்தில் தான் உம்முடைய சத்தம் புறப்பட்டு வருகிறது, நான் தான் இதோ, நான் தான், யாரை நான் அனுப்புவேன்னு சொன்னா அடியேன் இதோ என்று சொல்லி உண்மையாய் தன்னை அர்ப்பணித்த ஒரு ஏசாயாவாய் நீ மாற வேண்டும். யாரையாவது அனுப்புன்னு சொல்றவனா இருக்க கூடாது. இது யார யாருக்கோ உள்ள சத்தம், எனக்கல்லன்னு சொல்லக்கூடாது. தேவ ஆலோசனைகளுக்கு விரோதமாய் இவனுடைய இருதயத்தை ஒருபோதும் கடினப்படுத்தாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. அவர் கூப்பிடும் போது நீ மறு உத்தரவு கொடுக்கலையா? அவர் பேசும்போது நீ என்ன பண்ணலையா? கேளாம இருந்துட்டியா? அதனால ஒன்னு மேல என்ன வருமா? ஆபத்து சடுதியாய் வரும்போது அவரும் சேர்ந்ததுக்கு கூட என்ன பண்ணுவாரா? திகில்களை அனுப்புவேன்னு சொல்றாரு. சபையே ஜாக்கிரதை. ஆண்டவர் சத்ருவா மாறுவாரான்னா வேதம் சொல்லுது மாறுவாருன்னு. அதே ஏசாயாவில் தான் எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் எத்தனை பேர் வாசித்திருக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியாது. அவர்கள் அவருடைய பரிசுத்த ஆவியை விசனப்படுத்தினபடியினால் அவரே அவர்களுக்கு சத்துருவாய் மாறி அவர்களோட யுத்தம் பண்ணினார் என்று சொல்லி வேதம் சொல்லுது. ஜாக்கிரதை தேவனுடைய பிள்ளையே, ஜாக்கிரதை. இந்த காலை வேளையில் 3வது காரியத்தை நம்ம தியானிக்க போகிறோம்.
விளக்கு தண்டு என்கிற கிறிஸ்து என்கிற மேன்மை உன்னை விட்டு தூரமாகுமே ஆனால், விளக்காகிய நீ தனித்து செயல்பட ஆரம்பிப்பாயானால், கிறிஸ்து இல்லாத ஒரு கிறிஸ்தவ ஜீவிதம், கிறிஸ்துவுக்குள்ளில்லாத ஒரு கிறிஸ்தவ ஜீவிதம் வாழ்ந்து கொண்டிருப்பாயானால், கடந்த நாட்களிலே 2 காரியங்களை தியானிச்சிருக்கிறோம். ஒன்று, உன்னுடைய அலங்காரத்தை இழந்து போவாய். விளக்கே, உனக்குரிய அலங்காரம் எதுல இருக்கிறது? விளக்கு தண்டாகிய கிறிஸ்துவுக்குள்ளால இருக்கிறது. ஆமென் சொல்லுங்களேன். விளக்கு தண்டுல இருக்கும் போதுதான் அதனுடைய அலங்காரம் உனக்கு உண்டு. நிறைய அலங்காரம் உண்டு. 3 அலங்காரம் சொன்னேன். ஆமென். 1 பரிசுத்த அலங்காரம், 2 வஸ்திர அலங்காரம். ஆமென். 3 மகிழ்ச்சியாகிய அலங்காரம். நான் அதுக்குள்ளால இனி போக விரும்பல. பிறகு அதிலே பிரசங்கம் முடிஞ்சிடும். கடந்த வாரத்தில் நீ விளக்கு தண்டிலிருந்து தனித்து செயல்பட ஆரம்பித்து விட்டாயானால், விளக்கு தண்டாகிய கிறிஸ்து உன்னை விட்டு விலகி விட்டாரே ஆனால், சபையே உன்னை தனித்து விட்டு விட்டாரே ஆனால், இரண்டாவது நடக்கிற காரியம் என்ன? வெளிச்சத்தின் எல்லை குறைய ஆரம்பிக்கும் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். ஆமென். பிதா உன்னை கொண்டு மகிமைப்படும்படியான நற்கிரியைகள் உன்னிலே குறைய ஆரம்பிக்கும். நற்கிரியை உன்னிலே தொடங்கினவர் யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உனக்குள்ளால நற்கிரியையை தொடங்கினார். அவர் அதை முடிக்கும் வரைக்கும் அதை காத்துக்கொள்ள வேண்டிய நீ, அந்த நற்கிரியை அற்றவளாக உன்னை கொண்டு எந்த விதத்திலும் தேவ நாமம் மகிமைப்படாதபடிக்கு ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பாய். வெளிச்சம் என்பது அதை தான் குறிக்கிறது. பரிசுத்த ஆவியை உங்களுக்கு தர்றதுக்கு காரணம் என்ன? பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும், எருசலேம் தேவ சபை, யூதேயா சொந்த ஜனங்கள், சமாரியா புறஜாதிகள், இன்னும் எங்கெங்க போறியோ அங்கெல்லாம் உன்னுடைய நற்கிரியை என்கிற எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறதான நல்ல வெளிச்சம் உன்னுக்குள்ளால இருந்து வெளிப்படணும். விளக்கு தண்டாகிய கிறிஸ்துவில இருந்தாதான் அது முடியும். ஆமென் சொல்லுங்களேன். அவர் நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவனாய் இருக்கிறார். கரங்களை கொட்டி. இல்லைன்னா நீ என்ன பண்ணுவேன்னா, உனக்கு நீயே வெளிச்சம் கொடுக்கிறவனாய் மாறிடுவே. உன் வீட்டுக்குள்ளால கூட சாட்சியற்ற வாழ்க்கை வாழ ஆரம்பிச்சிடுவா. ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. வீட்டில் உள்ளவங்களுக்காவது வெளிச்சம் கொடுப்பியான்னா? இல்லை, வீட்டில் உள்ளவர்களுக்கு கூட வெளிச்சம் கொடுக்காத பிரயோஜனமற்ற விளக்காய் மாறிடுவே. சில காரியங்களை தியானிச்சோம். 3வது ஒரு காரியத்தை தியானிக்கலாம். விளக்கு தண்டாகிய கிறிஸ்துவோடு கூட உள்ள ஐக்கியத்தை இழக்கிறதான வேளையில என்ன சம்பவிக்கும்? கிறிஸ்துவிடத்திலிருந்து நம்ம விலகி போகும்போது, அதுக்கு தலைப்பே அதுதான், விளக்கு தண்டோடு கூட உள்ள ஐக்கியத்தை நம்ம இழந்துடுவோம். அப்படியானால் கிறிஸ்துவோடு கூட உள்ள ஐக்கியத்தை நம்ம இழந்துடுவோம். ஆமென் சொல்லுங்களேன். கிறிஸ்துவுக்கு நமக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ ஆரம்பிப்போம். இந்த விளக்கு தண்டுக்கும் விளக்குக்கும் என்ன சம்பந்தம்னு சொல்லி ஒரு வசனத்தை உங்களுக்கு நான் காமிக்கிறேன். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 49வது வசனத்துல நீங்க வாசிச்சு பாக்கீங்கன்னா, சாலமோன் என்கிறதான தாவீதின் குமாரன் ஆண்டவராகிய தேவனுக்கு ஆலயத்தை கட்டுகிறதான வேளையில அங்கே ஆலயத்திற்கு வெளிச்சம் கொடுக்கும்படி ஒரு விளக்கை செய்கிறான். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். 49வது வசனம். சன்னதி ஸ்தானத்திற்கு முன்பாக வைக்கும் பசும் பொன் விளக்கு தண்டுகள். விளக்கு தண்டுகள் நல்ல கவனிங்க. வலது புறமாக 5ஐயும் இடது புறமாக 5ஐயும் பொன்னான அந்த பூக்களோடும் விளக்குகளோடும். இங்க நல்லா கவனிங்க. நான் மறுபடியும் உங்களுக்கு சொல்றேன். விளக்கு தண்டோடு கூட எது செய்யணும்? விளக்கு இருக்கணும். விளக்கோடும் கூட உண்டாக்கினான். உண்டாக்கும் போது நான் கடந்த நாட்களில் திரும்ப சொல்லி இருக்கிறேன். விளக்கு தண்டையும் விளக்கையும் என்ன பண்ணல? தனித்து செய்து வைக்கல. ஆமென். அல்லேலூயா. பிதாவும் இயேசுவும் ஒன்றாய் இருக்கிறது போல சபையாகிய நாமும் அவரும் ஒன்றாய் இருப்பதற்கு இயேசு விரும்புகிறார். எப்பவும் என்ன பண்ணணும்? சபையாகிய நானும் நீங்களும் விளக்கு தண்டோடு கூட விளக்கு உண்டாக்கப்பட்டதை போல
விளக்கு தண்டோடு கூட விளக்கு இணைந்திருந்ததை போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்கிற மேன்மையான விளக்கு தண்டோடு கூட ஐக்கியமுடையவர்களாய் அல்லது இணைந்திருக்கிற தேவ பிள்ளைகளாய் நானும் நீங்களும் மாற வேண்டும். ஆமென். கர்த்தரை விட்டு விட்டு வழி விலகினதான சிம்சோனாய் நானும் நீங்களும் மாறிடக்கூடாது. ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தருடைய பாதையிலிருந்து விலகி போன என்னையும் எம்பிரோயுமாய் நம்ம மாறிடக்கூடாது. கிறிஸ்துவை விட்டு பிரிந்து 30 வெள்ளிக்காசுக்கு ஆசைப்பட்ட யூதாஸாக நானும் நீங்களும் இருந்து விடக்கூடாது. ஆமென் சொல்லுங்களேன். எல்லா வேளையிலும் கிறிஸ்துவோடு கூட இணைந்திருக்கிற அந்த ஐக்கியத்தை காத்துக்கொள்கிற தேவ பிள்ளைகளாக இருக்க வேண்டும். இயேசுவோடு சேர்ந்திருப்பது எத்தனை ஆனந்தம்! எவ்வளவு ஆனந்தம் தெரியுமா? எவ்வளவு பெரிய அனந்த பாக்கியம் தெரியுமா? அது அவரோடு கூட இணைந்திருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். பவுலுக்குள்ளால ஒரு தீர்மானம் இருந்துச்சு, நானும் கிறிஸ்துவும் ஒருபோதும் என்ன பண்ணிடக்கூடாது, பிரிந்து கிடந்துடக்கூடாது. நான் கிறிஸ்து என்கிற விளக்கு தண்டுக்கு மேலதான் எப்பவும் இருக்கணும். அந்த ஐக்கியம் ஒருபோதும் பிளவுபட்டுடக்கூடாது என்பதற்காக பவுல் என்ன சொன்னான் தெரியுமா? நான் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன். ஆகில நான் இப்ப பிழைச்சிருக்கிறேன். ஆனா இப்ப நான் மாம்சத்துல பிழைச்சிருக்கிறது போல உங்களுக்கு தெரிஞ்சாலும் கிறிஸ்துவோடு கூட பிழைத்திருக்கிறேன். கரங்களை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஐயா அம்மா, என்ன கிறிஸ்துவினுடைய ஐக்கியத்தை விட்டு, கிறிஸ்துவுக்கு எனக்கு இருக்கிற இணைப்பை விட்டு என்னுடைய மாமிசத்தின் ஆசை இச்சைகள் பிரித்து விடுவதற்கு ஏது உண்டு? ஆகையினால கலாத்தியர் 5:24 அதை எழுதுறாரு, கிறிஸ்துவினுடையவர்கள் மாமிசத்தை அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள் என்று சொல்லி சொன்னவர் என்ன சொல்றார் தெரியுமா? கலாத்தியர் 2:20 கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டிருக்கிற அதே பவுல் ரோமர்ல சொன்னாரு, கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? கிறிஸ்துவுக்கு எனக்கு நடுவில் வறுமை பிரிக்குமா? தரித்திரம் பிரிக்குமா? நிர்வாணம் பிரிக்குமா? உபத்திரவம் பிரிக்குமா? ஏதொன்றும் என்னை பிரிக்காதென்று அறிந்திருக்கிற காரணம் ஆல்ரெடி நான் அவரோடு கூட சிலுவையிலே அறையப்பட்டிருக்கிறேன். அவரோடு கூட அவர் தனி சிலுவை, நான் தனி சிலுவை அல்ல, அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறபடியினாலே ஏதொன்றும் என் கிறிஸ்துவோடு கூட உள்ள ஐக்கியத்தை விட்டு, உறவை விட்டு என்னை பிரிக்காது என்று பவுல் சொன்ன அந்த வார்த்தையின் அர்த்தம் உங்களில் எத்தனை பேருக்கு புரியும்? அந்த ஐக்கியத்தை பிரிக்கிறதுக்கு சாத்தான் 2 கொம்பும் வச்சுக்கிட்டு வர மாட்டான். ஆமென். உனக்குள்ளால வாழ்கிறதான மாமிசத்தின் ஆசைகளும் இச்சைகளும் போதும், அழிக்கப்படாத சுயம் போதும், நான் என்கிற அகந்தை போதும், நான் என்கிற துணிகரம் போதும். யார் சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன், எல்லாம் எனக்கு தெரியும், எனக்கு தெரியாததா என்கிறதான இருமாப்பு போதும். யோசித்துப்பார் சபையே, தேவன் நம்ம எதற்கு அழைத்திருக்கிறார் தெரியுமா? உடனே சொல்லுவீங்க, அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்திற்கு அழைத்திருக்கிற, ராஜ்யத்திற்கு மகிமைக்கு அழைத்திருக்கிற. எல்லாம் உண்மைதான். நிறைய காரியங்கள் அழைக்கப்பட்டதை குறித்து சொல்லுகிறது. ஆனால் தலையாகிய ஒரு நோக்கம் உண்டு. ஆமென் சொல்லுங்களேன். அழைக்கப்பட்ட ஒரு காரியத்தை குறித்து அதே அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு சொல்றாரு. வாசிக்கலாம் திருப்பி 1 கொரிந்தியர் 1:9 வாசிக்கலாம். தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாயிருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். கரங்களை கொட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. தேவனற்றவர்களாக இருந்த நம்மை, பாளையத்திற்கு புறம்பே கிடந்த நம்மை, புறக்கணிக்கப்பட்டு கிடந்த நம்மை, தகுதி இல்லாத நம்மை அழைப்பதற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. என்ன தெரியுமா? கிறிஸ்துவுடனே கூட ஐக்கியமாயிருப்பதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறாய் நீ. வாலிபனே, கன்னிகையே, யாருடனோ கூட ஐக்கியமாயிருப்பதற்கு அல்ல, எந்த நடிகையோடோ ஐக்கியமாயிருப்பதற்கு அல்ல, கிரிக்கெட் வீரர்களோடு கூட ஐக்கியம் வைப்பதற்கு அல்ல. இந்த உலகத்துல கிறிஸ்துவனுடையதான சுவாசத்தை தனக்குள்ளாய் பெற்றிருக்கிற சபையே மனுஷனோடு கூட ஐக்கியம் வைப்பதற்கு அல்ல.
மாறுபாடான இருதயமுடையவர்களோடு கூட ஐக்கியம் வைப்பதற்கல்ல, பேலியாளின் மக்களாய் இருக்கிறவர்களோடு கூட ஐக்கியம் வைப்பதற்கல்ல. தேவன் உன்னை அழைத்தது கிறிஸ்துவுடனே கூட ஐக்கியமாய் இருப்பதற்கு. கரங்களை கொட்டி கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணுங்களேன். ஹல்லேலூயா, ஆமென். கிறிஸ்துவோடு கூட ஐக்கியமாய் இருப்பதற்கு அழைக்கப்பட்ட சபையே, எபேசுவே, யாரோடு கூட ஐக்கியமாய் இருக்கிறாய்? உலகத்தோடு கூட இருக்கிற ஐக்கியம், உறவோடு கூட இருக்கிற ஐக்கியம், உனக்காக ஜீவனை விலைக்கிரயமாய் கொடுத்த இயேசுவோடு கூட உனக்கு உண்டோ சபையே? உனக்கு மேன்மையாய் இருக்கிற விளக்கு தண்டாகிய கிறிஸ்துவோடு கூட உனக்கு உண்டோ சபையே? யோசித்துப்பார். எதை குறித்தோ மேன்மை பாராட்டி கிறிஸ்து என்கிற மேன்மையை இழந்து நிற்கிற சபையே, நான் ஞான ஸ்நானம் எடுத்தா போதும், திருவிருந்து எடுத்தா போதும், காணிக்கை கொடுத்தால் போதும் என்று சொல்லி குறுகின மனப்பான்மை உடையவளாய் இருக்கிற சபையே, அழைப்பின் நோக்கத்தை புரிந்து கொள்ளாமல் இருக்கிறாயே, அழைப்பின் மேன்மையை புரிந்து கொள்ளாமல் தன் தோன்றி தனமாக ஓடிக்கொண்டிருக்கிற சபையே, தேவனுடைய வார்த்தையை முதுகுக்கு பின்னால் எறிந்துவிட்டு இஸ்ரவேல் செய்ததை போல அந்நிய வீட்டு காரியமாய் நினைத்து நீ விரும்புகிறதான பாதைகளிலே ஓடிக்கொண்டிருக்கிற சபையே, இந்த பகல் காலத்திலே கர்த்தர் உன்னோடு கூட தான் பேசுகிறார். எப்பொழுது வேண்டுமென்றாலும் என்னுடைய வருகை இருக்கலாம், நான் உன்னை சேர்த்துக் கொள்வதற்கு திரும்பி வருவேன் என்று சொன்ன வார்த்தை பொய்யல்ல. நீ விளக்கு தண்டாகிய என்னோடு கூட ஐக்கியம் இல்லாத சபையா இருந்தால் உன்னை நான் என்னிடத்திலே எடுத்துக்கொள்ள மாட்டேன். நீ எனக்கு மணவாட்டி என்கிற ஸ்தானத்தை இழந்து போவாய், அல்லது என்னோடு கூட நடப்பதற்குரிய தகுதியை இழந்து போவாய். அதற்கு பின்பு உன்னை யாரும் தகுதிப்படுத்த முடியாது. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க? உனக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் உனக்கு இருக்கலாம், முடிவு மரணம் என்பது உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும்? எத்தனை பேர் உண்மையாய் மனஸ்தாபத்தோடு கூட மனம் திரும்புகிறோம்? நொறுங்குண்ட ஆவியை புறக்கணியாத ஆண்டவர் இந்த பகல் காலத்தில் உங்கள் மேல் மனதுருகும்படி வந்திருக்கிறார். என்ன செய்ய போகிறாய் சபையே? கிருபையின் நாட்கள் முடியும் போது நிர்பந்தமான மனுஷியாய் போய்விடுவாயே. லோத்தின் மனைவிக்கு கொடுக்கப்பட்ட கிருபையின் நேரத்தை அவள் உதாசீனப்படுத்தினாள். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரத்தில் நடந்த அந்த காரியத்தினுடைய தாக்கத்தை லூக்கா 17:32 ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கு எச்சரிப்பா சொல்றாரு. லோத்தின் மனைவி என்ன பண்ணுங்க, நினைத்து கொள்ளுங்கள், அவள் பின்னிட்டு பார்த்து உப்பு தூணானாள். 666 முத்திரை தரிச்சு அடையாள சின்னமாய் இருக்க போகிறாயோ? யோசித்து மறுபடியும் சொல்லுவேன். வசனத்தின்படி வாழாத எந்த வாழ்க்கையும் என் கிறிஸ்துவிலே இணைந்திருப்பதற்கு தகுதியுள்ள வாழ்க்கை அல்ல. நீ முங்கி இருக்கலாம், எழும்பி இருக்கலாம், நல்லது. கிறிஸ்துவனுடைய மாம்சத்தை புசித்து இரத்தத்தை பானம் பண்ணலாம், நல்லது. வசனத்தின்படி வாழ்ந்தா மட்டும்தான். ஆதி அன்பு என்கிற மேன்மை உனக்குள்ளால இருந்தாதான் கிறிஸ்துவிலே நிலைத்திருப்பதற்கு, ஐக்கியமாயிருப்பதற்கு தகுதியுள்ள விளக்காய் அது மாறும். இல்லைன்னா வேதம் சொல்கிறது, அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டு தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் தேவ ஒத்தாசை என்கிற கிருபையின்றி சடுதியில் அழிந்து போவான் அல்லது நாசமாவான். அழிஞ்சு போவான் அர்த்தம், நாசமா போயிடுவான். அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்ட தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் மனம் திரும்புவதற்கு மனதற்றவளாய் இருக்கிறவர்கள் சகாயமின்றி சடுதியில் நாசம் அடைவார்கள். நீ நல்லா இருக்கும்போது உனக்காக சந்தோஷப்படுற முதல் ஆளும் அவர் தான். நீ நாசமா போகும்போது உனக்காக அழுகிற முதல் ஆளும் அவர் தான். கரங்களை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். இப்ப எதுக்காக? கிறிஸ்துவோடு கூட ஐக்கியமாக இருப்பதற்கு. அப்போ விளக்கு தண்டை விட்டு நான் தனிமைப்படும் போது என்ன பண்ணிடுவேன்? கிறிஸ்துவோடு கூட உள்ள ஐக்கியத்தை இழந்து விடுகிறேன். அதாவது கிறிஸ்துவுக்கு எனக்கும் சம்பந்தம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்கிறேன். நான் இயேசு என்று சொல்லலாம், அவருக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை. நீ ஏசப்பான்னு சொல்லலாம், நல்லா சொல்லு, உனக்கு அதுக்கு உரிமை இருக்கு. ஆனால் அவருக்கு நீ பிள்ளையா இருக்க மாட்ட. அவரோடு கூட எப்பொழுது ஐக்கியத்தை இழக்கிறாயோ அப்பொழுது பிள்ளை என்கிற தகுதியை நீ இழக்கிறாய், தனித்து விடப்படுகிறாய். அந்த விளக்கு தண்டாகிய கிறிஸ்துவோடு கூட ஐக்கியம் இருந்துச்சுன்னா 3 காரியம் நம்ம கிட்ட இருக்கும். ஐக்கியத்தை இழந்துட்டோம்னா இந்த 3 காரியம் நமக்குள்ளால இருக்காது. முதல் காரியம் 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை கொஞ்சம் வாசிங்க. அந்த வசனத்தை கவனிங்க. நாம் அவரோடே ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும்
இருளிலே நடக்கிறவர்களாயிருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுகிறவர்களாயிருப்போம். அப்ப விளக்கு தண்டு என்கிற கிறிஸ்துவோடு கூட உள்ள ஐக்கியத்தை காத்து கொள்ளாமல், ஆதி மேன்மையை காத்து கொள்ளாமல் விழுந்து போன தூதர்களைப் போல கிறிஸ்துவோடு கூட உள்ள ஆதி அன்பை இழந்து, ஐக்கியத்தை இழந்து போகிறதான வேளையில என்ன சம்பவிக்கும் என்கிறத இந்த வேதம் சொல்கிறது. நம்ம சொல்லிக் கொள்ளலாம், என்ன சொல்லலாம்? நான் அவரோடு கூட ஐக்கியம் உள்ளவன் என்று சொல்லி, ஐக்கியம் உள்ளவன் என்று சொல்லி நீ சொல்லிக் கொள்ளலாம். ஆனா நீ சொல்றது உண்மைன்னா நீ எதுல நடக்க மாட்டியா? இருளிலே நடக்க மாட்டாய். சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுகிறவர்களாய் இருக்க மாட்டேன்னு சொல்லி வேதம் சொல்லுது. அப்ப நான் என்ன சொல்ல வரேன்? கிறிஸ்து என்கிற விளக்கு தண்டோடு கூட உன்னுடைய ஐக்கியம் உண்மையானதே ஆனால் இருளுக்கு இடம் கொடுக்க மாட்டாய். கரங்களை கொட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வசனத்திலே 3 காரியங்கள் இருக்கிறது. 1, இருளுக்கு இடம் கொடுக்க மாட்டாய். 2, சத்தியத்தை விட்டு விலக மாட்டாய். 3, பொய் சொல்ல மாட்டாய். கரங்களை கொட்டி. எங்கேயோ உதைக்கிறது போல இருக்குல்ல, இல்ல எங்கேயோ உதைக்கிறது போல இருக்குல்ல, இப்படி எல்லாம் இருக்கா? இருக்கு. நாம் அவரோடு கூட ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களாயிருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுகிறவர்களாயிருப்போம். அப்ப முதலாவது நான் சொல்ல போற காரியம், இருள் என்கிற பாவத்திற்கோ இருளின் அதிகாரி என்கிறதான பிசாசிற்கோ இடம் கொடுக்காதவர்களாயிருப்போம். ஆமீன் சொல்லுங்களேன். ஆமென். இருளிலே நடக்க மாட்டோம், அல்லது இருள் என்கிற பாவத்திற்கும் பாவத்தின் அதிகாரியாகிய பிசாசுக்கும் இடம் கொடுக்கவே மாட்டோம். அப்ப அர்த்தம் என்ன? பாவமற்ற விளக்கு தண்டாகிய இயேசு பரிசுத்தம் உள்ளவராயிருக்கிறதை போல. விளக்கு தண்டு எதனால செய்யப்பட்டுச்சு? விளக்கு எதனால செய்யப்பட்டுச்சு? பொன்னும் தான். அதுவும் பசும் பொன் தான், இதுவும் பசும் பொன் தான். அதுல மாற்று கருத்து இல்ல. ஆனா நான் வைக்கப்பட்டிருக்கிற கிறிஸ்துவாகிய விளக்கு தண்டோடு கூட உள்ள ஐக்கியத்தை நான் இழந்துட்டேன்னா அந்த மேன்மையை இழந்து விடுகிற இருளுக்கு இடம் கொடுத்துருவேன். அவர்கிட்ட ஐக்கியமா இருக்கும்போது இருளுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை. நான் அந்தகார இருளில் நின்ற ஆச்சரியமான ஒளிக்கு வரவழைக்கப்பட்டவன். இனி இருளுக்கு எனக்கு என்ன இல்ல? சம்பந்தம் இல்ல. பாவத்திற்கும் எனக்கும் சம்பந்தம் இல்ல. கர்த்தர் எங்குள்ளால இருந்ததான களிம்புகளை புடமிட்டாக்கும் தன்மேல விளக்கா என்ன வச்சிருக்கிறாரு. கரங்களை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? அவருடைய நோக்கம் என்ன? அவர் மேல் விளக்காய் வைக்கப்பட்டிருக்கிறன்னா அவரை போல மாற வேண்டும் என்பது. ஆனா நம்ம கிட்ட இருள் இருக்கு. பாவத்தை விட்டு விலகுகிற அனுபவம் இல்ல. பாவத்தை விட்டு ஓயாதவர்களாயிருக்கிறோம். பாவத்தை பச்சை தண்ணீரை போல விரும்புகிறோம். நான் கடந்த நாட்களில் சொல்லுகிறதான வேளையில சொன்னேன். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியாது. பரிசுத்தம் என்கிற அலங்காரத்தை நீ இழக்கிறதான வேளையில பாவம் எல்லாம் உனக்கு பரிசுத்தமா தெரியும். பாவத்திற்கும் பரிசுத்தத்திற்கும் வித்தியாசம் தெரியாதத போல ஐக்கியத்தை இழக்கும் போது என்ன ஆயிரும் தெரியுமா? இருளுக்கு இடம் கொடுப்ப. ஐக்கியத்தோடு கூட இணைந்திருக்கிறதான வேளையில, கிறிஸ்துவோடு கூட இணைந்திருக்கிறதான வேளையில அந்த இருளுக்கு இடம் கொடுக்க மாட்ட. இருளை பார்த்து விலகி நீ ஓடுவ வெளிச்சத்தினிடத்திற்கு. ஆமீன் சொல்லுங்களேன். பாவம் செய்துகிட்டு மன்னியுங்கிறதல்ல வாழ்க்கை. பாவம் என்று தெரிந்ததை செய்யாதபடிக்கு விலக்கி உன்னை காத்துக் கொள்வதுதான் தேவன் விரும்புகிற வாழ்க்கை. கரங்களை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு? புரிஞ்சவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பாவம் என்று தெரிந்த பின்பு பாவம் செய்துகிட்டு மன்னியும் என்பதல்ல கிறிஸ்து உன்னிடத்தில் எதிர்பார்க்கிற வாழ்க்கை. பாவம் என்று தெரிந்த உடனே அதை செய்யாதபடிக்கு விலக்கி உன்னை காத்துக் கொள்வதுதான் ஆண்டவர் உன்னிடத்திலும் என்னிடத்திலும் எதிர்பார்க்கிற வாழ்க்கை. கரங்களை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். சோத்திரம். நம்ம என்ன வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம்? நம்ம எத்தனை பேர் தைரியமா சொல்ல முடியும்? நான் இருளை விரும்புவதில்லை. காரணம், ஆண்டவர் என்ன எச்சரிச்சிருக்கிறாரு. என்ன எச்சரிச்சிருக்கிறாரு தெரியுமா? லூக்கா 11ஆம் அதிகாரம் 35வது வசனத்துல சொல்லி இருக்கிறாரு, உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. நான் இருளுக்கு இடம் கொடுத்துட்டேன்னா எனக்குள்ளால இருக்கிற வெளிச்சமாகிய பரிசுத்தம் என்ன ஆயிரும்? இருளாய் மாறிடும்.
பரிசுத்தத்தில் அசுத்தம் கலந்துரும். விசுவாசத்தில் அவிசுவாசம் கலக்கிறது போல என்னுடைய பரிசுத்தத்தில் அசுத்தம் கலந்துரும். என்னில் இருக்கிறதான வெளிச்சம், என்னை பிரகாசிக்கிறதான வெளிச்சம் இருளாய் மாறிடும். ஆகையினால இயேசு சொல்கிறாரு, உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு என்கிறதான பிரமாணத்தை நான் பெற்றவன். நான் எப்படி இருளுக்கு இடம் கொடுக்க முடியும்? இருளை விரும்புகிறாயோ? பாவத்தை விரும்புறியோ? வெறுக்க வேண்டிய பாவத்தை விரும்புகிறாயோ? சபையே, விளக்கு தண்டாகிய கிறிஸ்துவோடு கூட உள்ள ஐக்கியத்தை இழந்து போனாய். அந்த ஐக்கியம் சரியா இருந்திருக்கும்னா பாவத்தை பார்த்து பதறி ஓடுவாய். கரங்களை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஆமென். ஜெபிப்போ. கர்த்தர் எனக்கு உதவி செய்வார், மன்னிப்பார் என்கிற துணிகரம் வராது. ஒரு வாலிபன், அவனுக்கு திருமணமாகவில்லை. நான் சந்தித்த நாட்களில் எங்கேயாவது ஆறுகளுக்கு செல்வா, அங்கே இருக்கிற பாறையில் இல்லைன்னா வேற எங்க கிடைக்குதோ தனியான இடத்திற்கு போய் முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிற ஒரு வாலிபன். ஆண்டவர் அவனுக்கு அநேக காரியங்களை பேசுவார். அவங்கிட்ட கர்த்தர் பேசுகிற காரியங்கள் எல்லாம் சரியா இருக்கும். அதுல ஒரு மாற்று கருத்து கூட இருக்காது. ஒரு நாள் சிம்சோனுடைய கண்ணுக்கு ரூபவதியா இருந்ததை போல ஒரு பெண்ணை பார்த்தான். கழுத்துல காத்துல எதுவுமே போடல. அவனுக்கு ஒன்று தெரிந்து விட்டது, இவள் ஆவிக்குரியவள். இப்ப ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ண, ஆண்டவரே இவளை நான் லவ் பண்ணலான்னு இருக்கேன். ஆண்டவரே நீர் சம்மதம் தந்துருன்னா நான் என்ன பண்ணிடுறேன், லவ் பண்ண ஆரம்பிச்சிருவேன் அப்படின்னு. ஆண்டவர் பதில் கொடுக்கல. ஆண்டவரே அடுத்த நாள் ஜெபிச்சான். நடந்த உண்மை சம்பவம். அடுத்த நாள் ஜெபம் பண்ணான். ஏற்ற துணை என்று சொல்லி இருக்கிறீரே ஆண்டவரே, இது எனக்கு ஏற்ற துணை போல எனக்கு தெரியுது ஆண்டவரே, இதை எனக்கு தருவீரேயானால் எனக்கு வாழ்க்கை நல்லவதா இருக்கும்னு நினைக்கிறேன். தார ஆண்டவரே. அண்ணனும் நோக்கினாள், அவளும் நோக்கினாள். ஆண்டவர் பதில் சொல்லல. நோக்கலும் நோக்கலும் சேர்ந்து பற்றி கொண்டது. நெருப்பு பெட்டியில நெருப்பு குச்சி உரசி சொன்னா என்னதான் செய்யும்? பத்ததான் செய்யும். பற்றி கொண்டது. மூணாவது காரியம், மூணாவது நாள் போய் ஆண்டவர்கிட்ட சொன்னா, உமக்கு நன்றி ஆண்டவரே என்னுடைய ஜெபத்தை கேட்டதற்காய். பதில் வரல. இவன் அதை குறித்து யோசிக்கவும் இல்லை. பதில் வரலையே அப்படின்னு யோசிக்கல. தொடர்ந்து ஓகே, லவ் மூடு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸ்டார்ட் ஆகி பிரயாணம் நடந்துக்கிட்டு இருக்கு. சில நாட்கள் தாண்டி கல்யாணம். ஆண்டவர்கிட்ட போய் சொன்னான், ஆண்டவரே இவ்வளவு நாள் நீர் எனக்கு உதவி செய்திரு, ரொம்ப நன்றி. நான் தேடி கண்டுபிடிச்சிருந்தா கூட இது போல ஒரு நல்ல பொண்ணு எனக்கு கிடைச்சிருக்காது. என் கண்ணு முன்னாலே கொண்டு வந்து விட்டுரு, உமக்கு நன்றி ஆண்டவரே. நான் கல்யாணம் பண்ண போகிறேன், என் கூட வாரோன்னா. ஆண்டவர் பதில் கொடுக்கல. அப்படி இருக்கும்போது அவனுடைய சபை பாஸ்டர் அவனை அழைச்சி சொல்கிறாரு, தம்பி இப்படி ஒரு பிரச்சனை, இதுக்காக ஜெபம் பண்ணு, ஜெபம் பண்ணி ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ எனக்கு சொல்லுன்னாரு. இவன் பழையது போல் கொஞ்சம் லவ் மூட அப்படி ஒதுக்கி வச்சுக்கிட்டு ஆற்றோரமாக போனான். ஒரு பாறையில் போய் முழங்கால் படியிட்டான். முழங்கால் படியிட முடியலை. ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்க ஆரம்பித்தான். ஜெபிக்க வரல. ஒரு நடத்துதலும் இல்லை. இப்போ ஒரு முடிவுக்கு வந்தான். பாஸ்டர் சொன்ன காரியத்துக்கு நான் ஜெபிக்கிறது எனக்கு தேவ சித்தம் இல்லை. பாஸ்டர்கிட்ட வந்தான். பாஸ்டர், ஆண்டவர் மௌனமாக இருக்கிறாரு. ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? மௌனமாக இருக்கிறாரு. நீங்கள் ஜெபிக்க சொன்ன காரியம் எனக்கு தேவ சித்தம் இல்லை ஜெபிக்கிறதுக்கு. இல்லைன்னா கர்த்தர் பதில் சொல்லியிருப்பாருன்னு இப்போ பாஸ்டர் சொன்னார். தம்பி, நான் சொன்ன காரியம் உண்மையில் நீ ஜெபிப்பது பதில் பெறுவது தேவ சித்தம்தான். ஆனால் தேவன் உனக்கு செவி கொடுக்காதபடிக்கு தேவனோடுக்கும் உனக்கும் உள்ள ஐக்கியத்தை பிரிக்கிற ஒரு காரியம் இடையில இருக்குது. அது என்னன்னு கேட்டார். அவன் மலையாளத்தில் சொன்னான், സത്യമായിട്ട് പാസ്റ്റർ എൻ്റെ അമ്മയാണ്, എൻ്റെ ചത്തുപോയ അച്ഛനാണേ പറയുന്നു പാസ്റ്റർ. അങ്ങനെ ഒന്നുമില്ല പാസ്റ്റർ, സത്യമായിട്ട് വിശ്വാസിക്കണം പാസ്റ്റർ. பாஸ்டர் நினச்சாரு நம்ம வெளிப்பாடு தப்பு, ஒரு முடிவுக்கு நம்ம அதுக்கு தானே வரணும், அதில் ஆர்கியூமெண்ட் பண்ண முடியாதுல்ல. பாஸ்டர் ஒரு முடிவுக்கு வந்தார். இட்ஸ் ஓகே, நான் தப்பாக வெளிப்பாடு பெற்றிருக்கிறேன், தம்பி போனார். 3வது மாதம் கல்யாணம் முடிஞ்ச 45வது நாள் சீட்டு கிழிப்பு. ஆண்டவர்கிட்ட போன, ஆண்டவரே ஏன் எனக்கு இப்படி செய்தார்? ஆண்டவரா செய்தார்? ஆண்டவர் எச்சரித்தார், மௌனமாயிருந்து அடையாளப்படுத்தினார். இது எனக்கு பிரியமில்லைன்னு. நீ என்ன நினைச்ச? தேவனுடைய மௌனத்தை சம்மதமாக நினைச்ச நீ துணிகரம் கொண்டு செய்த. கர்த்தர் அது முதல் உன்னுடைய எந்த ஜபத்திற்கும் என்ன பண்ணலை? பதில் தரல. நீ மனம் திரும்பி இருக்கணும், திரும்பாமல் போனாய். கடைசியில் குற்றவாளி யாரு? ஆண்டவர்.
നേരെ പാസ്റ്ററിട്ട് വന്നു. പാസ്റ്റർ, നിങ്ങളെങ്കിലും പറഞ്ഞിരിക്കുന്നുണ്ട് എൻ്റെ അച്ഛനും അമ്മയുമായിട്ടാണ് ഞാൻ നിങ്ങളെ കാണുന്നത്. பாஸ்டர், நீங்கவாது எனக்கு சொல்லி இருக்க கூடாதா? எனக்கு அப்பாவும் அம்மாவுமா நான் உங்களை காண்றேன், நீங்க ஏன் எனக்கு இப்படி துரோகம் பண்ணினீங்க? அப்படி சொன்னாரு. நீ தானே சொன்ன, சத்தியமாயிட்டு செத்து போய் അച്ഛനാണ്, ജീവിച്ചിരിക്കുന്ന അമ്മയാണ്, അങ്ങനെ ഇല്ലാന്ന് സാധിച്ചത് നീ തന്നല്ല മോനെ. പിന്നെ ഞാൻ എന്ത് പറയാൻ? തമ്പി, തങ്കച്ചി, പ്രിയ സഹോദര சகோதரி, சில வேளைகளில் கர்த்தருடைய ஆவியானவர் சில காரியங்களை ஏவி உன்னிடத்தில் தேவ ஊழியக்காரன் கேட்கும் போதும் நீ இதை தான் செய்து கொண்டிருக்கிறாய். ஒரு விதத்தில் ஆதாமும் ஏவாளும் இலைகளுக்குள்ளாய் மறைந்து வாழ்வதற்கு துணிந்ததை போல அப்போதைக்கு மறைந்து வாழ்வதற்கு தான் நீ தருணம் தேடிக்கொண்டிருக்கிறாயே தவிர கர்த்தர் ஏதோ ஒரு நோக்கத்தோடு கூட சொல்லி இருக்கிறார். ஐயா, இந்த தவறு எனக்குள்ள இருக்கிறது ஐயா, நான் மனம் திரும்புறதுக்கு ஆயத்தம்னு சொல்லிக்கிட்டு அந்த பாஸ்டர் கேட்ட உடனே இவன் மனம் திரும்பி இருப்பான்னா தப்பித்து கொண்டிருப்பான். விளக்கு தண்டில் ஐக்கியம் இருந்தா இருளுக்கு இடம் கொடுக்க மாட்டேன், வெளிச்சமாகிய பரிசுத்தத்துக்கு இடம் கொடுப்பேன். நிறைய வசனம் உண்டு, நாங்கள் எடுக்கல. அடுத்து ரெண்டாவது ஒரு காரியம், கிருபையை காத்துக்கொள்வாய். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 4வது வசனம். நியாயப்பிரமாணத்தினால் நீதிமான்களாக விரும்புகிற நீங்கள் யாவரும் கிறிஸ்துவை விட்டு பிரிந்து கிருபையினின்று விழுந்தீர்கள். அல்லேலூயா. கிறிஸ்துவை விட்டு பிரிகிறவன் கிருபையிலிருந்து விழுந்து போகிறான். விளக்கு தண்டாகிய கிறிஸ்துவிலிருந்து பிரிக்கிறவன் அல்லது பிரிக்கப்படுகிறவன் கிருபையிலிருந்து விழுந்து போகிறான். ஆமென். கிருபைன்னு சொன்ன உடனே வரம்னு சொல்லிடக்கூடாது. ஆமென். ஹல்லேலூயா. அந்த கிருபை அல்ல இந்த கிருபை. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 5வது வசனமும் 8வது வசனத்தையும் வாசிச்சு பாருங்க. வேதம் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்கிறது. கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். ஆமென். யோனா 2:8 சொல்கிறத பாருங்க. மாயையை பின்பற்றுகிறவர்கள் தங்களுக்கு வருகிறதான கிருபையை போக்கடிக்கிறார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. எந்த கிருபையை பிரிட்டிலிருந்து விழுந்து போறாங்க? உனக்கு ரட்சிப்பை கொண்டு வருகிற, ஆத்தும ரட்சிப்பை கொண்டு வருகிற, நித்திய ஜீவன் என்கிற மேன்மையை கொண்டு வருகிற அந்த கிருபையிலிருந்து விழுந்து போகிறாய். ஒரே வார்த்தையில சொல்லியா சொன்னா நித்திய ஜீவனை என்ன பண்ற? விழுந்து போகிறாய். அப்ப விளக்கு தண்டோடு கூட உள்ள ஐக்கியத்தை காத்துக்கொண்டேன்னா நித்திய ஜீவனை என்ன பண்ணிக்கொள்றாய்? சுதந்தரித்துக் கொள்கிறாய். ஆமென். நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்கிறாய். ரோமர் 6:23 தான் சொல்றது. பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டாகும் நித்திய ஜீவன். கிருபை கொண்டு வருகிற வரம். கிருபை கொண்டு வருகிற வரம் என்னது? விளக்கு தண்டோடு ஐக்கியத்தில் உறுதியாக இருக்கிறவர்களுக்கு, ஐக்கியத்தை விட்டு விலகாதவர்களுக்கு கிருபை கொண்டு வருகிறதான வர என்னது சொல்லுங்க? நித்திய ஜீவன். அந்த ரட்சிப்பை தான் நீ இழந்துருவ. அந்த ரட்சிப்புக்கு பேரு தான் உங்களுடைய விசுவாசத்தின் பலனாகிய ஆத்தும ரட்சிப்பு என்று சொல்லி பேதுரு சொல்லுவான். ஆத்தும ரட்சிப்பு, அதுக்கு பேரு தான் நித்திய ஜீவன். என்னைக்கு நீ விளக்கு தண்டாகிய கிறிஸ்துவோடு கூட உள்ள ஐக்கியத்திலிருந்து விலக்கப்படுகிறாயோ அப்பொழுதே நித்திய ஜீவன் என்கிறதான மேன்மையை இழந்து போகிறாய். ஜீவ புஸ்தகத்திலே தேவன் ஆசை ஆசையாய் எழுதின உன்னுடைய பெயரையும் கிறுக்கி போடுவார். ஜாக்கிரதை சபையே. சில வேளைகளில் போராடுகிற ஆண்டவர் மௌனமாயிட்டாருன்னா ஜாக்கிரதையா இருந்துரு. I am danger zone. போராடின ஆண்டவர் மௌனமா இருந்துட்டாருன்னா ஒண்ணு புரிஞ்சுக்க, உடனே நினைச்சுக்க, அவருடைய மௌனம் என்னுடைய சம்மதம் அல்ல. I am danger zone. நான் ஒரு ஆபத்துக்குள்ள தள்ளப்பட்டுட்டேன். சபே, எத்தனை நேரம் உன்னை அழைத்தா, இத்தனை காலம் தள்ளிவிட்டா, எத்தனை நேரம் உன்னை அழைத்தா, இத்தனை காலம் தள்ளிவிட்டா,
கர்த்தரின் சித்தம் வேளையிதே, கண்டு உணர்ந்து விரைந்தோடிவா. கர்த்தரின் சித்தம் வேளையிதே, கண்டு உணர்ந்து விரைந்தோடிவா. சபையோடு கூட கர்த்தர் போராடி கொண்டிருக்கிறார். அந்த ஐக்கியத்தை விட்டுறாதீங்க. நான் அடிக்கடி சொல்ற ஒரு வார்த்தை உண்டு, எதை நஷ்டப்பட்டாலும் பரலோகத்தை தக்க வைத்துக் கொள்ளென்று. இன்னைக்கு சொல்றேன், நீ எதை வேணும்னா நஷ்டப்படு, கிறிஸ்துவோடு கூட உள்ள ஐக்கியத்தை நஷ்டப்படுத்திடாத. நஷ்டப்படுத்தினேன்னா எல்லாம் இழந்து போவாய், எல்லாம் இழந்து போவாய். சபையே, எல்லாம் இழந்து போவாய். தம்பி தங்கச்சி எல்லாம் இழந்துடுவேன். அன்பு சகோதர சகோதரி எல்லாம் இழந்துடுவேன். பரிதவிக்கப்பட்டவனாய் பரிதவிக்கப்பட்டவளாய் நின்று கொண்டிருப்பாய். கர்த்தர் கொடுக்கிற இந்த கடைசி வாய்ப்பை ஆகலும் ப்ளீஸ் பிரயோஜனப்படுத்திக்க. இது உனக்கு கொடுக்கப்படுகிற கடைசி வாய்ப்பாக இருக்கலாம். பிரயோஜனப்படுத்திக்கொள் சபையே, பிரயோஜனப்படுத்திக்கொள். நாளை என்பது உன்னுடைய கரத்தில் இல்லை, நாளை என்பது உன்னுடைய கரத்தில் இல்லை. இன்று இரட்சணிய நாள், இன்று அனுகிரக காலம் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. நாளை பார்த்து கொள்ளலாம், இன்னும் கிருபை இருக்கிறது, இன்னும் கிருபை இருக்கிறது, கிருபை இருக்கிறது என்று சொல்லி துணிகரம் கொண்டு விடாதே. உன்னுடைய கிருபையின் நேரம் எப்பொழுது வேண்டுமென்றாலும் முடியலாம். இப்பொழுது கிருபையின் வருடங்களாய் அல்ல, மாதங்களாய் அல்ல, வாரங்களாய் அல்ல, நாட்களாய் அல்ல, ஒரு மணித்துளிகளாய் கூட இல்ல. இப்ப கடைசி நொடிப்பொழுதுல சிலர் நின்று கொண்டிருக்கிறீர்கள். கிருபையின் நேரம் நொடிப்பொழுதுல ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த நாட்களில் திரும்பாம எந்த நாட்களில் திரும்ப போகிறாய் சபையே? உனக்கு கொடுக்கப்பட்ட இந்த நாளில் ஆகிலும், இந்த நாளில் ஆகிலும் நீ மனம் திரும்புவாயானால் உனக்கு நலமாய் இருக்குமே என்று சொல்லி பரிதாபத்தோடு கூட உன்னை பார்த்து கேட்கிற, வேதனையோடு கூட உன்னை பார்த்து கேட்கிற என் அன்பின் ஆண்டவருடைய சப்தம் உன்னுடைய காதுகளிலே தொனிக்கவில்லையோ? அவர் போராடுறத நிறுத்தின உடனே இவ்வாறு கரைட்டுன்னு முடிவுக்கு வந்துடாத. யாரை நேசிக்கிறேனோ அவர்களை தான் கடிந்து கொண்டு சிக்ஷிக்கிறேன். கரங்களை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். எப்ப அவருடைய கடிந்து கொள்ளுதலின் சத்தம் உன்னுடைய செவிகளில் ஏறாம இருதயத்தை டச் பண்ணாம போகுதோ, அப்பொழுது கிருபையிலிருந்து விழுந்து போய் கிடக்கிறாய், கிருபையிலிருந்து விழுந்து போய் கிடக்கிறாய், கிருபையிலிருந்து விழுந்து போய் கிடக்கிறாய். இந்த விழுதலுக்கு காரணம் விளக்கு தண்டோடு கூட உள்ள ஐக்கியத்தை இழந்துட்ட. ஐக்கியம் இருந்துச்சுன்னா நீ இருளுக்கு இடம் கொடுக்க மாட்ட. ஐக்கியம் இருந்துச்சுன்னா கிருபையை காத்துக்கொள்வாய், அதை இழந்து போக மாட்டாய், கிருபையிலிருந்து விழுந்து போக மாட்டாய். மூன்றாவது ஒரே ஒரு காரியம் நான் சொல்லி முடிச்சிடுறேன், அக்கினிக்கு தப்பித்துக் கொள்வாய். ஆமே ஆமே. ஐக்கியம் பலமா இருந்துச்சுன்னா அக்கினிக்கு தப்பிச்சுக்கிடுவ. ஒரே ஒரு வசனத்தை வாசிக்கலாம். யோவான் 15ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார், ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால், அதாவது ஐக்கியம் பட்டு என்னோடு கூட இணைந்திராவிட்டால், வெளியே எரியுண்ட கொடியை போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்கினியிலே போடுகிறார்கள், அவைகள் எரிந்து போம். ஐக்கியம் கிறிஸ்துவோடு கூட பலமா இருந்துச்சுன்னா அக்கினிக்கு இரையாக மாட்ட, அக்கினிக்கு தப்பித்துக் கொள்வாய். ஐக்கியத்தை இழந்துட்டேன்னா அக்கினிக்கு இரையாகி விடுவாய், தப்ப முடியாது. அந்த அக்கினிக்கு பேர் என்ன? வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம். வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்தை வாசிக்கலாம். பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலை பாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரகாராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகி அக்கினியும் கந்தகமும் எரிகிற அக்கினி கடலிலே பங்கடைவார்கள். அந்த அக்கினிக்கு பேர் என்னது? இரண்டாம் மரணம் என்கிறதான நித்திய ஜீவனுக்கு எதிரடையாயிருக்கிறதான நித்திய மரணம் என்கிறதான நரகம் என்கிறதான அக்கினி. கரங்களை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அந்த அக்கினிக்கு நீ இரையாயிரக்கூடாதுன்னா இயேசு தன்னுடைய ஜீவனை கொடுத்து உன்னையும் என்னையும் மீட்டு கொண்டு தன்னிலே ஐக்கியம் கொள்ளும்படியான கிருபையை தந்தார். ஆமென். எதிலிருந்து தூக்கி எடுக்கப்பட்டாயோ அதற்கு மறுபடியும் பங்காளியாய் மாறுகிறாய். ஆனா ஐக்கியம் சரியா இருந்துச்சுன்னா
இந்த நரகாக்கினை என்கிற இரண்டாம் மரணமாகிய அக்னியில நீ பங்கடைய மாட்ட. மார்க் 9ஆம் அதிகாரத்தில் 3 வசனத்தை சொல்றேன். 44, 46, 48 வசனம். இந்த 3 வசனங்களையும் வாசிக்கிறதான வேளையில் அங்கே அவர்கள் புழு சாகாமலும் அக்கினி அவியாமலும் இருக்கும் என்று சொல்லி இயேசு நம்மை எச்சரிக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த அக்கினியிலே தள்ளப்பட்ட ஒருவன், லூக்கா எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 23, 24வது வசனத்தை வாசிக்கிறதான வேளையில் தன்னுடைய கண்கள் கண்ட ஆபிரகாமை பார்த்து இப்ப கூப்பிடுறான், இந்த அக்கினி ஜுவாலையிலே நான் என்ன பண்றேன், வேதனை படுகிறேனே என்று சொல்லி அவன் அலறுகிறதை பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளையே, நரகம் என்கிறது இரண்டாம் மரணம் என்கிற பற்றி எரிகிற அக்கினி வேதனை மிகுந்த இடம். அந்த வேதனையிலிருந்து அடுத்து உனக்கு மீட்பு கிடையாது. ஆனால் பரலோகம் என்கிற நித்திய ஜீவன் உனக்கு சுக வாழ்க்கையின் இடம். கரங்களை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? எங்கே போவதற்கு தீவிரிக்கிறாய் என்பதை நீ யோசிச்சு பாரு. கிறிஸ்துவோடு கூட உள்ள ஐக்கியத்தில் பலப்பட்டிருப்பது உண்மையானால், ஐக்கியத்தை விட்டு விடாமல் இருக்கிறது உண்மையானால், எள்ளளவும் இருள் என்கிற பாவத்திற்கும் பாவத்தின் அதிகாரியாகிய சாத்தானுக்கும் இடம் கொடுக்காம இருக்கிறது உண்மை என்றால், தேவன் உனக்கு கொடுத்ததான கிருபையினால் உண்டாகிறதான ரட்சிப்பை காத்துக் கொள்வதற்கு நீ எத்தனித்துக் கொண்டிருக்கிறது உண்மையானால், பவுல் பிலிப்பியர் 2:12 சொன்னதை போல ரட்சிப்பு நிறைவேறும்படி பிரயாசப்படுங்கள் என்று சொன்னானே. இயேசு சொன்னார், முடிவு பரியந்த நிலை நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான்னு சொன்னாரே. அந்த ஆத்தும ரட்சிப்பை காத்துக்கொள்ள வேண்டுமே ஆனால் கிருபையை காத்துக்கொள்கிறவனாய் காத்துக்கொள்கிறவனாய் இருப்பாய். நித்திய ஜீவனிலே போக வேண்டும் என்கிற மன விருப்பம் உனக்குள்ளால இருக்கிறது உண்மையானால், அக்கினியில நாம் பெயரக்கூடாதுங்கிற மன விருப்பம் இருக்கிறது உண்மையானால், கிறிஸ்துவோடு கூட உள்ள ஐக்கியத்தை விட்டு விடுவதற்கு துணிய மாட்டாய். ஆண்டவர் உன்னை ரட்சிக்க தான் விரும்புகிறாரு. நீ எதை விரும்புகிறாய் என்பது உன்னை பொறுத்ததுதான். என் பிரசங்கம் உனக்குள்ளால மாற்றத்தை உருவாக்காதுன்னு தெரியும். ஆனால் உன்னுடைய மிகுந்த மனத்தாழ்மை பெரிய மாற்றத்தை உனக்குள்ளால கொண்டு வரும். கிணிக்கு தப்பித்துக் கொள்வாய். 3 காரியம். இருளுக்கு இடம் கொடுக்க மாட்டேன். ஐக்கியம் இருக்குன்னா உங்களில் எத்தனை பேர் சொல்ல முடியும், எனக்கும் இருளுக்கும் சம்பந்தம் இல்லை? 2, கிருபையை காத்துக்கொள்வாய். உங்களில் எத்தனை பேர் சொல்ல முடியும், நான் கிருபையிலிருந்து விழுந்து போவதற்கு ஒருபோதும் எத்தனிப்பதில்லை? 3, அக்கினிக்கு தப்பித்துக் கொள்வாய். உங்களில் எத்தனை பேர் சொல்ல முடியும், பாவத்தின் சம்பளமாகிய அந்த இரண்டாம் மரணமாகிய அக்கினிக்கு என்னை நான் ஒருபோதும் உட்படுத்தி கொள்ள மாட்டேன். என்னுடைய ஐக்கியம் கிறிஸ்துவிலோடு கூட இருக்கிறது. விளக்கு தண்டை விட்டு விலகுகிறவளாய் நான் இருக்க மாட்டேன்னு சொல்றவங்க அப்படியே முழங்கால் படியிடுவோம். எழும்பி நிற்க முடிஞ்சவங்க எழுந்து நிற்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா. இன்று ரட்சணிய நாள், இன்று அனுகிரக காலம். இன்றாகிலும் நம்முடைய ஐக்கியத்தை புதுப்பிச்சு ஒரு புதிய மனசை நாம் மனசியா செல்ல கர்த்தர் உதவி செய்யட்டும்.